என்கிட்ட இருந்த நீ எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்ட. இந்த முறை நான் உன்னை விட மாட்டேன். நான் காத்துக்கிட்டு இருக்கேன் கிராம். ஆமா, இதுதான் சரியான நேரம். உன்னோட இந்த அழைப்பை நான் ஏத்துக்கிறேன். ஜாகி கூகா அந்த கமாண்டர் பாடி எதுக்காக இங்க வரான்? 50 ரூபாய் கொடுத்தா 500 ரூபாய்க்கு நடிக்கிறமாம. அவனுக்கு எனக்கு ஒத்தே போக பேசக்கூடாது. அவர் சுப்ரீம் கமாண்டிங் ஆபீசர். அவருக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஒத்து போகும். ஷட்டில் லேண்டிங் இன் பேஸ் 3 பார்க்கலாம். SPD எர்த் ஸ்டேஷனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சுப்ரீம் கமாண்டர் பர்டி சார். ஹலோ குருகார். கேடட்ஸ் மரியாதை. கமாண்டர், நீங்க ரொம்ப ஆகா ஓகோன்னு பில்டப் கொடுத்து பேசின அந்த SPD ஸ்குவாட்ஸ் எல்லாம் எங்க? இவங்க தான் என்னுடைய SPD பவர் ரேஞ்சர்ஸ் சார். நிஜமா? இந்த குழந்தைங்க தான் பவர் ரேஞ்சர்ஸா? நான் வேற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்தேன். நீங்க ரொம்பவே பெருமைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் கமாண்டர். சரி, இதுக்கு மேல நம்ம கமாண்ட் சென்டருக்கு போய் பேசுவோமா? நகரத்தோட மத்தியில உட்காந்து வேலை செய்யறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இங்க எந்த விதமான குறையும் இல்ல சார். இங்க நீங்க பாக்குற டெக்னாலஜி உருவாக்குறதே இந்த டாக்டர் மேன்ஸ் தான். அப்படியா? அப்படின்னா உங்களோட இந்த டாக்டர் மேன்ஸ் என்னோட சுப்ரீம் கமாண்டுக்கு தேவைப்படுவாங்களே? இங்கே நான் சந்தோஷமா இருக்கு சார். ரேஞ்சர் ஸ்டேஷனுக்கு வாங்க. ஒரு ரோபோட் நகரத்தை அட்டாக் பண்ணுது. ரெடி ரெடி SPD எமர்ஜென்சி. Get the fire Megazord. உங்களோட மெகா சோர்ஸ் அந்த ப்ளூவை தடுத்திருக்கணும்ல. ரெட் ரேஞ்சருக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு கமாண்டர். திட்டப்படி தான் செய்யணும். கொஞ்சம் அமைதியா இருங்க. பொறுமையா? சீரியஸ் இதுதான் நடந்தப்ப நீ பொறுமையா தானே இருந்த? அது எதிர்பாராத விதமா நடந்தது கமாண்டர். நான் சீனியர் கமாண்டர் பர்டி க்ரூகர், உனக்கு சுப்பீரியர். புரிஞ்சது. என்ன புரிஞ்சது உனக்கு? புரிஞ்சது சார். போட்டு போச்சா. நல்ல வேலை பண்ணும். அவனை பிடிச்சிட்டான். அந்த ரோபோட் முதல்ல நகரத்துக்குள்ள வந்திருக்கவே கூடாது. உன்னோட கமாண்டிங் சரியா இல்ல க்ரூகர்.
முதல்ல ரேஞ்சர்ஸ் பிரிச்சிருக்கணும். ரெண்டு பக்கமும் அவங்கள சண்டை போட வச்சிருக்கணும். சில நேரத்துல நாங்க அப்படியும் பண்ணுவோம் சார். இருந்தாலும் இன்னைக்கு ஒன்னா இருந்தாதான் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுச்சு சார். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? உடனே அவங்கள பிரிச்சாக்கணும், நிரந்தரமா. அது நமக்கு மிகப்பெரிய பலவீனம். ரேஞ்சர்ஸ் பிரிக்கப்பட்டாங்கன்னா கிரம் ஒவ்வொருத்தரையா தனித்தனியா அழிச்சிடுவான். அதனால அவங்களுக்கும் இந்த பூமிக்கும் ரொம்ப ஆபத்து. நான் உனக்கு உத்தரவு கொடுக்கறேன், உன்கிட்ட யோசனை கேட்க வரல. உங்க முடிவை என்னால ஏத்துக்க முடியாது. நான் அப்படி செய்ய மாட்டேன். பர்டி கொஞ்ச நேரம் தான் இருந்தாரு, ஆனா எனக்கு ரொம்ப நேரம் மாதிரி தெரிஞ்சது. உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் அப்படிதான் தோணுச்சு. எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு. அட்டென்ஷன் கமாண்டர் பர்டி, மொத்த எஸ்பிடி எர்த் ஸ்டேஷன் சார்பா நான் பேசுறேன். நீங்க வந்ததுல சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்க நம்புறேன் சார். நன்றி ஸ்காய். என் பேர் ஜாக் சார். இப்ப கமாண்டர் குருகர் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்ல போறாரு. இங்க இருக்கும் அனைவருக்கும், முக்கியமா ரேஞ்சர்ஸுக்கு உங்க விசுவாசத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எஸ்பிடிக்கு கமாண்டரா இருந்ததுல நான் பெருமைப்படுறேன். உங்க எல்லார் கூடயும் சேர்ந்து வேலை செஞ்சதுக்காகவும் சந்தோஷப்படுறேன். இந்த நிமிஷத்துல இருந்து என் வேலையை நான் ரிசைன் பண்றேன். இனிமே உங்க எல்லாருக்கும் கமாண்டர் இந்த சுப்ரீம் கமாண்டர் பர்டி தான். எதுக்காக பர்டி க்ரூக்கர் இந்த மாதிரி வெளியே அனுப்புறாரு? நம்மளால இருக்காதுன்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்ல. கிரம் அடையாத ஒரே ஒரு இடம் பூமி மட்டும்தான். அதுக்கு காரணம் நாமளும் டாகி க்ரூகரும். ஒருவேளை நம்ம என்ன கிரம் அட்டாக் பண்ணல, அதனால கூட இருக்கலாம். என்ன பேசுற? கமாண்டர் க்ரூகர் சரியா வேலை செய்யலன்னு சொல்றியா? உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஏற்கனவே ஒரு ஸ்குவாட் ஆஃப் பவர் ரேஞ்சர்ஸ் அவர் இழந்திருக்காரு. உங்களை பாதுகாக்க போய் தான் அவரோட வேலையை அவர் இழந்துட்டாரு. என்ன சொல்றீங்க? ஸ்குவாட பிரிக்க சொல்லி கமாண்டர் பர்டி சொன்னாரு, ஆனா க்ரூகரை மறுத்துட்டாரு. அப்ப நானும் அதை மறுக்கிறேன். எல்லாரும் மறுக்கிறோம். அப்படி பண்ண முடியாது ஜி. பர்டி தான் இப்ப நம்ம கமாண்டிங் ஆபீசர். அவர் சொல்றத மீற முடியாது. பர்டி சொல்றத நம்ம கேட்டுதான் ஆகணும். ஸ்கை சொல்றது கரெக்ட் தான். நீங்க எல்லாம் பவர் ரேஞ்சர்ஸ், எஸ்பிடி. உத்தரவுப்படி செய்யறது உங்க கடமை. டாக்டர் மேன், நானே உங்களை வர சொல்லலான்னு இருந்தேன். நீங்க எனக்கு இன்னொரு மானிட்டரை இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ரேஞ்சர்ஸோட யூனிஃபார்ம்ஸ்க்கு நீங்க சைலண்ட் அலர்ட்டை உருவாக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரேஞ்சர்ஸ் எல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணோம். ரிப்போர்ட். எனர்ஜி அலர்ட் சார். வழக்கத்துக்கு மாறா ஏதோ நடக்குது. கொஞ்சம் இருங்க சார். இது என்னன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி இதை பார்த்ததே இல்லை. ரேஞ்சர்ஸை கூப்பிடுங்க. ரேஞ்சர்ஸ், உடனே கமாண்ட் சென்டருக்கு வாங்க. ரேஞ்சர்ஸ் எல்லாரும் வந்தாச்சு சார். சிட்டில ஏதோ வித்தியாசமான எனர்ஜி தெரியறதா சொல்றாங்க. ரெட், ப்ளூ, கிரீன் ரேஞ்சர்ஸ், அங்க என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க. எஸ் சார். ரெட், ப்ளூ, கிரீன் மட்டுமா? உங்களுக்கு இதுல ஏதாவது பிரச்சனையா ரேஞ்சர்ஸ்? இல்ல சார். கம் ஆன் गाइस. ஓகே, இந்த இடம் தான். வாங்க போய் பார்க்கலாம். பல்லு போன பொக்கோய் மாதிரி இந்த இடமே பேண்ட் இருக்கு. ஆனா ஏதோ சரியில்லைன்னு தோணுது. அங்க என்னமா வருதுப்பா? எங்க? சான்ஸே இல்ல. அது கிராம். இவனை அழிக்கிறதுக்காக தான் நம்ம இத்தனை நாள் ட்ரைனிங் எடுத்திருக்கோம் गाइस. கம் ஆன். எஸ். வாங்க போலாம். அட்டாக். டேய் டேய் நில்லு.
அப்படியே ஸ்காய் இதோ நான் வரேன். networkpenalty.blogspot.in நீங்க தான் வீர தீர பவர் ரேஞ்சர்ஸா? கூகுள் கிட்ட ஒரு செய்தியை சொல்லுங்க, நான் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு. நிறைய வேலை வாங்குவோம் போல இருக்கு. அந்த எனர்ஜி வேற ஒண்ணும் இல்லை, அது கிராம்ஸா. இங்க வந்துட்டானா? அவன்கிட்ட தோத்துட்ட வந்திருக்கீங்க. சார் இவங்களால எப்படி தனியா? இதுக்கு மேல வேற ஏதாவது செய்தி இருக்கா ரேஞ்சர்ஸ்? நோ சார், அங்க இருந்து தப்பிச்சா போதுன்னு வந்துட்டோம். நீங்க எல்லாம் போலாம். புது எஸ்பிடி கொண்ட வரவேற்கிறேன் ஸ்காய். சீரியஸ் யுத்தத்துல க்ரூகரால கிரம்ம தோக்கடிக்க முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு என்னன்னா ரேஞ்சர்ஸும் தோத்து போய் வந்திருக்காங்க. இப்ப ஏதாவது சரியா நடக்கணும்னா அத நானே தான் பண்ணணும். கிரம் சண்டைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான்னா அவன் ஆசைய நான் தீர்த்து வைக்கிறேன். கிராம் என்ன சொன்ன உங்ககிட்ட? க்ரூகருக்கு தான் அவன் மெசேஜ் சொன்னான். அது அவரோட பர்சனல் மெசேஜ். க்ரூகர் அவன் சண்டைக்கு கூப்பிடுறான். இந்த விஷயத்தை நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. ஆனா இது கமாண்டர் க்ரூகருக்கு போய் தான் ஆகணும். யாராவது ஒருத்தர் மட்டும் போங்க. எல்லாரும் போனீங்கன்னா சந்தேகத்துக்கு இடமாயிடும். அதான் நான் போறேன். எதுக்காக கூப்பிட்டீங்க கமாண்டர் பர்டி? செக்டர் சீல ஏதோ ஒரு குற்றவாளி சுத்துறதா கேள்விப்பட்டேன். உடனே பிங்கையும் எல்லோவையும் அனுப்புங்க. சார் முதல்ல அங்க என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ரேஞ்சஸ் ஏன் அனுப்புறேன். உங்களுக்கு எல்லாம் திறமை இல்ல? அவங்க 2 பேரும் பவர் ரேஞ்சர்ஸ் தானே. நான் உத்தரவு போட்ட பிறகு எதிர்த்து பேசக்கூடாது டாக்டர். சொன்னதை மட்டும் செய்யுங்க. செக்டர் சி தானே சொன்னாங்க? அதான் நானும் கேட்டேன். என்னோட பீச் பார்ட்டிக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க என்னோட கெஸ்ட். இப்போ நம்ம ஒரு கேம் விளையாட போறோம். அதான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட். எஸ்படி ஆடே போட்டு புரோட்டீன் கொடுக்கணும். எனக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா செட்? ஆமா எனக்கும் தான். ஆனா இந்த பார்ட்டியோட Dress கோட் சொல்லிருந்தா நாங்க போட்டுட்டு வந்திருப்போம்ல. ஒரு நிமிஷம் இரு. எஸ்படி எமர்ஜென்சி. இந்த கலர் ரொம்ப அடிக்குது. உன் முகத்தை காட்டு கிராம். வெளியில வா, சண்டை போடு. ஏன் கூட சண்டை போடவங்க அனுப்புற ஆள் யாரு? சுப்ரீம் கமாண்டர் பவலர் பர்டி. நான் டாகி க்ரூகர் தானே எதிர்பார்த்தேன். சுப்ரீம் கமாண்டர், இப்போதைக்கு உங்களை ஒரு கை பார்க்கிறேன். சார் குரம் இப்ப பூமியில தான் இருக்கான் சார். உங்களுக்கு ஒரு சவால் விட்டுருக்கான். யுத்த காலத்துல உங்களை சந்திக்கணும்னு அவன் சவால் விட்டுருக்கான் சார். இந்த விஷயம் பர்டிக்கு தெரியுமா? இல்ல சார், இது பர்டிக்கு வந்த செய்தி இல்லையே. இது எங்க கமாண்டருக்கு வந்த செய்தி.
நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கல்ல. சுதர்சியே சமாளிக்கிறாங்க, ஆனா கமாண்டர் பேர்டி தான் மாட்டிக்கிட்டாரு. அந்த ஆள் ஒரு முட்டாள். கிரமுக்கு அவன் தகுதியானவனே இல்லை. ஆமா, நிச்சயமா சார். சார், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என் கூட வரீங்களா? நீ என்ன முயற்சி பண்றேன்னு எனக்கு தெரியும். குட். அப்ப மறுப்பு சொல்லாம என் கூட வாங்க சார். எங்களுக்கு உங்க உதவி தேவை. உனக்கு சாதாரணமா கூட புரியாதுல்ல. இப்ப நீ நீதிக்கு தலை வணங்கிதான் ஆகணும்பா. உன்னை பார்க்கவே பரிதாபமா இருக்கு கிழமா. மொத்தமா போய் சேர்றதுக்கு தயாராகிறேன். networkchemistry.blogspot.in Shadow Ranger. நான் வந்துட்டேன் கிராம். உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். Laser, Hawk, fire! உங்களுக்கு கூட அவளுடைய கமாண்டர் என் உத்தரவு மீறியவா நடந்துட்டான். அவர் அதை பண்ணனா நீங்க இங்க நின்று பேசிட்டு இருக்க மாட்டீங்க. இப்போ உனக்கு முடிவு கட்டுறேன். SPD கிட்ட விளையாடினா இதுதான் நடக்கும், புரியுதா? எல்லாமே முடிஞ்சு போச்சு கிராம். ரொம்ப சந்தோஷப்படாத க்ரூகர். இந்த தடவை நான் நீ ஜெயிச்சிருக்கலாம். ஆனா நான் நிச்சயமா சொல்லுவேன், நமக்குள்ள இன்னொரு பெரிய யுத்தம் காத்திருக்கு. அப்ப உனக்கு நிறைய அதிர்ச்சியும் காத்திருக்கு. இதுக்கு மேல எந்த அதிர்ச்சியும் தாங்கிக்க நான் தயார். இப்ப நான் தான் ஜெயிச்சிருக்கேன். SPD தான் ஜெயிச்சிருக்கேன்.
நீ மறுபடியும் பூமிக்கு வர முடியாது கிராம். வராம நான் பார்த்துப்பேன். வெல் டன் கமாண்டர். ரேஞ்சர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணீங்க. SPD! SPD. உங்களோட இந்த குழுவை பத்தி நான் சென்ட்ரல் கமாண்டுக்கு என்னோட அதிகபட்ச சிபாரிசை செஞ்சிருக்கேன் கமாண்டர் க்ரூகர். அற்புதமான குழு. அது என் அதிர்ஷ்டம் சார். இருந்தாலும் எஸ்பிடியில சில இடங்கள்ல முன்னேற்றங்கள் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. உதாரணத்துக்கு சுப்ரீம் கமாண்டர் தன்னோட கமாண்டர் கிட்ட தேவையில்லாம தலையிடக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. உன்னை விட சிறந்த தலைவன் எனக்கு கிடைக்க மாட்டான் அனுபஸ். ரொம்ப நன்றி சார். இந்த கேலக்சியே உன்னதான் நம்பி இருக்கு. இங்க எல்லாரோட பாதுகாப்பும் உன் கையில தான் இருக்கு. நான் என் கடமையை செய்வேன் சார். இப்படி சிரிச்சு கிண்டல் பண்ணி பேசுறத முதல்ல நிப்பாட்டுங்க. பெரிய கமாண்டர் போயிட்டாருன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்க எல்லாரும் கெட்டு குட்டிச்சோரா போயிருக்கீங்க. உங்க எண்ணம் தப்பு. உங்ககிட்ட பிடிவாதம் அதிகமா இருக்கு. நான் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சொல்றேன். இப்படி நின்று வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கிறத விட ஏதாவது பயிற்சி எடுத்தா நல்லா இருக்கும்ல. திரும்ப வேலைக்கு வந்தது to சந்தோஷமா இருக்கு. networkhamilton.blogspot.in. சந்தோஷமா இருக்கு சார். दादू